ம். இந்த சினாப்சிஸ் வேண்டாம் மேடம். ஓகேங்களா? ஓகே சார். சினாப்சிஸ் வேணாம். அப்படியே டைரக்ட்டா நீங்க இன்ட்ரோடக்ஷன்னு போட்டு நீங்க எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ இந்த லெஃப்ட் அலைன்மென்ட் வந்துட்டு கரெக்ட்டா இருக்குங்களா? அதே மாரி ரைட்லயும் இந்த அலைன்மென்ட் வந்துட்டு நேரா இருக்கணும். இப்படி வளைஞ்சுட்டு போக்கூடாது. ஆ. இப்ப இந்த லெஃப்ட் அலைன்மென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு சீரா இருக்குங்களா? இந்த சைடு ஒரு கேப் இருக்கா? அதே ஆமா சார். கேப்ப இங்கே விடுங்க. சரிங்களா? ஆ. சரிங்க ஒரு சார். லைனா இப்படி இருக்கணும். ஓகே சார். Traditional low participation in politics. ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே காசஸ் போயிட்டீங்களா? காசஸ், சோஷியல் காசு, ஃபேமிலி டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் காஸ், எஜுகேஷன் காஸ். ஓகே. ஸோ அதுக்கான ரெமெடி. இது என்ன மேடம்? அன்சைடா? எது சார்? இந்த கடைசியா ஒண்ணு போட்டிருக்கீங்க. கடைசியா அன்சைடு ஃபேக்டா? அன்செட் ஃபேக்ட். அப்படிதான். ஆமா சார். அன்சைடுன்னு ஏதாச்சும் வார்த்தை இருக்கா? அன்செட். சரி. அது வந்து நம்ம சொல்ல சொல்ல முடியாம இருக்குன்ற ஒரு இது இருக்குல்ல. அதுக்காக அப்படி போட்டேன். அன்டோல்டு ஃபேக்ட் போடுங்க. ஆ. சரி. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வார்த்தையெல்லாம் போடக்கூடாது. புரியுதுங்களா? ஆ. ஏன்னா சரிங்க சார். உங்களுக்கு எஸ்ஸே இது பண்றது உங்களோட வொக்காபுலரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டா இதுல கோர்வையா எழுதுவீங்களான்னு தான் பாக்குறாங்க. ஆ. ஸோ அப்போ சரி. வந்துட்டு நம்ம வொக்காபுலரிலையும் கோர்வை எழுதுறதையும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஆ. கிராமர். சரிங்களா? சரிங்க சார்.
அந்த பாயிண்ட் வேண்டாமா சார்? ஈவன் மெனி ஃபேமிலிஸ் ஒன்ட் அலோவ். இருங்க மேடம், இதுக்கு நான் சொல்றேன் நான். சரி. ம். ஸோ இந்த ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேற எதுலயாச்சும் எழுதிருக்கீங்களான்னு நான் பார்க்கல, வேற ஒன்றும் இல்லை. ப்ராசஸ் ஆ. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுறேன். இதுல வந்துட்டு மேடம் பாத்தீங்கன்னா, சரி. வேலிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இது ஆ. மட்டும்தான் வேலிட் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஆ. நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க இதுலயே தான் சுத்திட்டு இருக்கீங்க, இந்த 4 இதுவும், இந்த 4 ஆ. லைனும். ஆ. ஸோ ஓகே சார். ஸோ இதுக்கு பதிலா வந்துட்டு இது மாதிரி மேரேஜ் பண்ண இது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க லைஃப் ஆ. வந்துட்டு அந்த பாயிண்ட்ட அதுலயே சுத்தி சுத்தி முடிஞ்சிரும். நீங்க சொல்ற மாரி இருக்கு. ஆ. ம் அதையே சுத்தி சுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே சார். நார்மலி யூஸ் பண்ணாதீங்க, ஜென்ரலி யூஸ் பண்ணுங்க. ஆ, ஓகே சார். ஜென்ரலிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்டான வேர்டு. இங்க ஜென்ரலி தி உமன்ஸ் ஆஃப்டர் ஆ. அட்டைனிங் தி மேரிட்டல் ஏஜ் தி ஃபேமிலி வில் மேக் ஹர், வில் அரேஞ்ச் ஹர், வில் அரேஞ்ச் ஃபார் ஹர் மேரி. மேரேஜ். மேரின்னு ஆ. போடாதீங்க, அரேஞ்ச் ஃபார் ஹர் மேரேஜ் அண்ட் சென்ட் ஹர் டு இன்-லா ஹோம் without even asking about her ambition. ஆ, ஓகே சார். ஓகேங்களா? ஆ, ஸோ ஓகே சார். இதோட முடிச்சிடலாம். அப்புறம் ஆல்சோ இட் இஸ் டிஃபிகல்ட். மறுபடியும் அதை பத்தி தானே சொல்ல வர்றீங்க? அப்படி சொல்ல ஆ. வரப்ப ஆல்சோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் எ உமன் டு பார்ட்டிசிபேட் இன் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. ஃபேமிலி. ஆ, சரி. ஹோம்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ஆ. அண்ட் அண்ட் தேர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்னு போட்ட முடியுங்க. ஸோ நீங்க ஆ. விமன்னு நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஆ. விமன் ஆ. அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்மா? ஆமா. ஸோ இங்க ஏன் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஹெர் ஹெர் யூஸ் பண்றீங்க? ஓ! ஆ, ஓகே சார். அது ஆக்சுவலி அது அ ஃபீமேல்ங்கிறதுனால இந்த ஹர்ன்ற மாரி சென்ட் யோசிச்சேன். தயர் டு தயர் லாயின் ஹோம்னு போடுங்க. ஓகே சார். ஆ, ப்ளூரல் ஃபார்ம்ல போட சொல்றீங்க. ஆ சரிங்க சார். ஏன்னா நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை பத்தி பேசல. ஆ. ஓ! அதனால ப்ளூரல். ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். புரியுதுங்களா? நீங்க விமன் ஆ. விமன்னு போட்டிருக்கீங்க, விமேன்னு போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். நீங்க விமன் ஆ. இங்க ஒரு ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு எல்லாமே ஹெர்ன்னு போடக்கூடாது, அதை ஆ, மாத்தணும். சரி. ஸோ ஓகே சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். ஓகே. ஸோ அதே தப்பு தான் இங்கேயும் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த ஹெருங்கிறத எடுத்துட்டு, ஏன்னா நீங்க ஜென்ரலிஸ்டா பேச போறீங்க, ஏன்னா டாபிக்கே வந்துட்டு ஃபீமேல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆ. ஸோ ஸோ நீங்க வந்துட்டு எங்கேயுமே சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் இதை யூஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதை சரிங்க சார். நீங்க கொஞ்சம் இது நான் பண்ணுங்க. மாத்துனேன். ஓகேங்களா? ஓகே சார். The remedies by the government in enhance the participation of women's போட்டீங்க. In order to enhance the participation of in politics, reserve the seat for women in each and every constitution. Also, இதுக்கு எதுக்கு மேடம் இங்க ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டியூஷன்ல போடுறீங்க? கான்ஸ்டியூஷன்ஸ்னு போடுறீங்க.
ஒவ்வொரு எங்க சார்? கான்ஸ்டியூஷன்லயும் வந்துட்டு ரிசர்வேஷன் விமனுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஹேவ் ரிசர்வ்டு. ஓகே. ஸோ ஓகே. அப்போ ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லயும் விமன்ஸ்க்கு வந்துட்டு ரிசர்வ் கொடுத்துருக்காங்களா? இல்ல விமனுக்குன்னு தனியா சீட் குடுக்குறாங்கல்ல. இப்ப மினிஸ்டர் கோர்ட் எது ஆ வந்தாலுமே வந்து ஓகே. பார்த்தோம்னா, விமனுக்குன்னு தனியா சீட் குடுத்துருக்காங்கல்ல. அதுக்காக அப்படி போட்டிருந்தேன். இன் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டியூஷன்ஸ் போட்டிருக்கீங்களே, கான்ஸ்டியூன்சின்னு போட்டிருக்கீங்களே, ஒவ்வொரு ஓ! இதுலயுமா தராங்க? ஆஹா. இல்ல இப்ப இப்ப நம்மதுல வந்து பார்த்தோம்னா, அதுல வந்து எத்தன 33% இப்ப 33% மட்டும் தராங்க. ஓகே சார். அது ஓகே, ஓகே. நான் சொல்ற கான்செப்ட் அப்படின்னா புரியுதுங்களா? பார்த்தோம்னா இன் கான்ஸ்டியூன்சின்னு ஓகே. போட்டுருங்க, ஈச் அண்ட் எவ்ரி தேவையில்லை. பர்ட்டிகுலரா ஓகே சார். பர்டிகுலர் நான் சொல்ல, நீங்க 90க்குமே வந்துட்டு விமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இல்ல. 90ல அதுல 30, 33% தான் நமக்கு இருக்கு. ஸோ அந்த 33 இது மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஆ ஸோ சரிங்க சார். நீங்க சொல்றத கரெக்டா சொல்லுங்க. அதே வந்துட்டு ஆ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கொடுக்குறாங்க, அதுல 50 தான் வரும். அத ஓகே சார். சொல்லுங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்களா? Like Mr. Reddy, all many people have actually participated in the freedom and they get voted in assembly. ஓகே, நல்லா எழுதியிருக்கீங்க. இது ஓகே, எனக்கு கன்க்ளூஷன் ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நீங்க வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி மூல ராமலிங்கம் போட்டுருக்கீங்க. ஸோ வெரி குட். ஓகே. லெட்டர் டு லெட்டர் நம்பர் சொல்லிருங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் ஆ டிபார்ட்மெண்ட் அந்த எஜுகேஷன் பத்தி என்ன இதுவோ அதை அப்படியே போட்டுருங்க. எந்த இயர்னு போடுங்க, டேட்டை மென்ஷன் ஆ பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சார். ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஆல் த ஹெட் மாஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஹெட் இன் த ஸ்கூல், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சொல்றாங்க, அப்படித்தானங்களா? ஆ அந்த வேகன்சி டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க. வேகன்சி டீடைல்ஸ் கேட்குறாங்க, ரைட். ஓகே. ஸோ இது மாதிரி இது பண்ணும்போது, ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு வேகன்சின்னு வரும்போது கவர்மெண்ட் எய்டட் காலேஜையும் சேர்த்திப்பாங்கல்ல, சாரி ஓ! கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸையும் சேர்த்துவாங்கல்ல. ஸ்கூல்ஸும் சேர்த்துப்பாங்க. ஓகே சார். கவர்மெண்ட் ஆனா எய்டட் இங்க ஸ்கூல்ஸ் மேலயே சேர்த்துவாங்கல்ல. வந்து அப்படிதான் குடுத்துருந்தாங்க. சரி அதனால மேபி அப்படியே இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா மேல வந்து ஆல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எய்டட் என்கொயரிங். ஸ்கூல்ஸ். ஓகே, பட் இதெல்லாமே உங்களோட அடிஷ்னல் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? அது எய்டட் சேர்த்துனீங்கன்னா ஓகே. உங்க அந்த சப்ஜெக்டோட டெப்த் தெரிஞ்சிருக்குன்னு நினைப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் ஓகே இல்லை. சார். ஸோ சரிங்க. இது மாதிரி போடாதீங்க, ஃபுல்லாக எழுதிருங்க. ஓகேங்களா? ஹையர் செகண்டரி அந்த ஹையர் ஸ்கூல்ஸ்னு எழுதிருங்க. செகண்டரி ஓகே சார். Section possibly filled in and must to be filled in and carried. Regarding human and this list and better on to the side. I better attention to the government in the direct to all the vacancies in all post. In all post. All the government types of schools is possibly to the point. Hence it was expected to furnish the details of vacancies some. என்னாச்சு மேடம், நீங்க எதுவும் ஃபில் பண்ணாம இருக்கீங்க? இல்ல நம்ம கேக்குற மாரி தானே சார் கேட்டிருக்காங்க. அதனால அது ஃபில் பண்ணல. அந்த ஃபார்மேட்ல ஓகே. குடுங்கன்ற மாரி தானே நம்ம இந்த குடுத்தோம். ஃபார்மட்ல ஓகே. Requested to furnish the details of the vacancies in all posts to be submitted in the following described format. Okay. Name of the schools, name of the personal purpose, sanction process, reservation. Okay, right.
ஓகே கரெக்ட். Then the request to submit the details of the references in all the submit in the email. ஓகே பட் நீங்க லெட்டர் இதுபடி எல்லாமே கரெக்ட் மேடம். ஓகேங்களா? ஆனா மேடம் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், கேக்குது சார். அதாவது லெட்டர் படி எல்லாமே கரெக்ட். பட் ஆனா நீங்க சொல்ற ரீசன் இருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல் ரீஓப்பனுக்காக வந்துட்டு இதை வந்துட்டு இது பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு பாதி பேர்த்துக்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ அது மாதிரி சொல்லுங்க. ஓகே சார். ஸ்கூல் ரீஓப்பனுக்காக ரீசன் வந்து வேற வந்துட்டு ரீசன் வேலிட் வேற ரீசன் ரீசன் கொடுங்க. சரிங்க சார். ஸோ இந்த ரீசனை வச்சு யாருமே வந்துட்டு வேகன்சி ஃபில் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், புரியுதுங்களா? சரிங்க சார். ஓகே சார். ஸோ அதனால வேலிட் ரீசன் என்னவோ அந்த வேலிட் ரீசன் போட்டு எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுத போறது லெட்டர். ஓகேங்களா? ஆ சரிங்க ஸோ சார். அதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்குங்க. ஓகே சார். இது என்னது மேடம்? எது சார்? லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரின்சஸ் எங்க கேக்குறீங்க? லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரின்சஸ் ran ஃபார் டெமோக்ராட்டிக் இந்தியா. டெமோக்ராட்டிக் இந்தியா. ஓகே. இங்க கம்மா வைக்கிறீங்களா இல்ல ஃபுல் ஸ்டாப்பா? எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்லையா? ஓகே. நல்லா எழுதியிருக்கீங்க மேடம், இது ஓகே. ஸோ கொஞ்சம் இதை மட்டும் லெஜிபிளா எழுதுங்க எழுதுறத. ஓகேங்களா? ஓகே சார். அதை மட்டும் கொஞ்சம் ஓகே. பார்த்துக்கணும். மற்றபடி ஓகே இது சார். ரெஃப்ராப் கரெக்டு, பேராகிராஃப் கரெக்டு, ஹெட்டிங் கரெக்டு, இது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? சரிங்க சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்படிதானே மேடம்? ஆமா சார். ஆமா. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு அது no issues. அதுல இருக்கிறது அப்படியே தான் நீங்க கொடுக்கறத எடுக்க போறீங்க. குமார் பீக்ஸாம்.
ஓகே மேடம். இதெல்லாம் ஓகே தான். எனக்கு வந்துட்டு இந்த மார்ஜின் மட்டும் எனக்கு கரெக்டா பார்த்துக்கங்க. சொல்லுங்க மேடம். ஓகே சார். எனக்கு டிரான்ஸ்லேஷன் தான் கஷ்டமே சார். சரிங்க சார். அதான் யோசிச்சேன். இல்ல மேடம். அதாவது அப்படியே அதாவது என்ன சொல்றது? அப்படியே எழுதணும்ன்ட்டு இல்ல. பட் மீனிங் மாறாம பார்த்துக்கங்க அவ்வளவுதான். ஆ சரிங்களா? சரிங்க. அது எழுத ஓகே. எழுத தான் வரும். இப்ப ஆ இதே இத வந்துட்டு நான் வேற மாரி எழுதுவேன். நீங்க வேற மாரி எழுதுவீங்க. ஆனா இதுல பார்க்க ஆ வேண்டியது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சு முக்கியமான வேர்டிங்க்கு வந்துட்டு நீங்க கரெக்ட்டான அந்த ஆப்ட்டான வேர்ட் யூஸ் பண்றீங்களா? ஆ அப்படின்ட்டு மட்டும் தான் ஆ பார்ப்பாங்க. ஓகேங்களா? ச மத்தபடி சரி வந்துட்டு ஓகே சார். இதுல எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப இது பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி. ஓகே சார். இங்க வந்துட்டு ஒரு 10 லைன் அலைன்மென்ட் குடுத்துருந்தாங்க. அலைன்மென்ட் மாத்திருங்க மேடம். கொஞ்சம் அலைன்மென்ட் வந்துட்டு அதே ஸ்ட்ரெய்ட் லைன் எஸ்ஏவுக்கு எப்படி எழுதுனீங்க? ஸோ அதே மாரி கொண்டு வந்துருங்க. லெஃப்ட்க்கு ஓகே. இத லெஃப்ட் ரைட் லைட்டா உள்ள சேர்ந்து தள்ளிருங்க. கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது முடிச்சு லெஃப்ட், ரைட் வந்துட்டு ஆ ஸ்ட்ரெய்ட் கொண்டு வாங்க. ஓகேங்களா? சரி ஓகே அத சார். எப்பயுமே பண்ணிருங்க. ஏன்னா இங்கிருந்து இதுவரையும் இப்படி போகுது உங்களுது. இந்த பேப்பர் பார்க்கும்போதே கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ ஹில்ஸ் டெவலப்மெண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? இல்ல நான் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் சார் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. டெஸ்ட்க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதனால ஆ இந்த கோட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா மேடம்? எது சார்? சாவரின் சொசைட்டி செக்யூர் அது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பிரியாம்பிள்ல தான் சார் இருக்கும். பிரியாம்பிள் இருக்கா மேடம்? இது இருக்கு. எப்ப சேர்த்துனாங்க தெரியுங்களா? ம். ஐயோ! ஞாபகம் இல்லையே. இல்ல தட் 19 இருங்க. மினி கான்ஸ்டிடியூஷன் வரும்போது அத ஜாயின் பண்ணாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் ஒரு 1976. ஆ, ஆ. ஸோ அது ஓகே சார். என்ன எழுதியிருக்கீங்க? என்ன போட்டிருக்கேன்? அன்டில் என்ன ஹிஸ் டெத் இன் 1964 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, சோஷியலிஸ்ட் எப்போ வந்துருச்சு? சாவர்னிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட்டா சோஷியலிஸ்டிக் வந்துச்சு. சோஷியலிஸ்ட், செக்யூலரிசம் தான் செக்யூலர் இது அண்ட் பண்ணாங்க. இன்டெகிரிட்டி வரணும்ல. அது நீங்க ஸோ இது மாதிரி இதுதான் நீங்க பார்த்துக்கணும். ஓகே சார். பாயிண்ட் வந்து நம்ம ஓகேங்களா? கரெக்ட்டா குடுக்கணும். அதுக்கேத்த கரெக்ட்டா மாதிரி. குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே அவரு சார். வந்துட்டு இதுதான் பண்ணாரு அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, இந்த பிரியாம்பிள் சொல்லாம சோஷலிஸ்ட் அண்ட் செக்யூலரா இருக்காங்க, இருக்கிறதுக்கு பாடுபட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? நம்ம சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட்டா பாயிண்ட் இருக்கணும். அதுக்கேத்த அந்த பாயிண்ட் அவங்க சொன்னதுக்கும் ஏத்த மாரி கரெக்ட்டா ஏத்த வரணும். மாரி கரெக்ட்டா இருக்கணும். ஸோ நீங்க என்ன ஆ சொல்றீங்க? ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் இன் கம்பைலிங் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் தேர் இஸ் எ கோட்ன்னு போடுறீங்க. ஆ ஓகே சார். அது ஆக்சுவலி பிரியாம்பிள்ல தான் இருக்கு. ம். ஸோ இத சரி. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஓகேங்களா? இதுவரையும் ஓகே. முடிச்சுட்டீங்க ஓகே. ஆனா இது உங்களுக்கு தேவையே இல்ல. இது சம்மந்தம் இல்லாத லைனு. இல்லைன்னா கூட அப்படியே விட்டுருக்கலாம். Compiling our Constitution of India, Jawaharlal Nehru plays a prominent role in compiling the Constitution and also in growing the thoughts of people in India. He also helps the people learn more by his poems and novels. அப்படி கொண்டு போயிருக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. ஸோ ஓகே சார். சரிங்க சார். நடுவுல அந்த இத கொண்டு வந்துராதீங்க. சரி ஓகே சார். ஓகேங்களா? சொல்றதா இருந்தா கரெக்ட்டா சொல்லியிருக்கணும். தப்பா கரெக்ட்டா சொல்லி சொல்லிருங்க. இது பண்ணக்கூடாது. இங்கேயே பாருங்களேன். இவங்க குடுத்ததே வந்துட்டு தப்பா தான் இது பண்ணியிருக்காங்க. சாவரனிட்டி செக்யூலர்னு மட்டும் குடுத்துருக்காங்க. பட் இத வச்சு எழுதலாம். கரெக்ட் தான்.
அந்த அந்த கான்ஸ்டியூஷன் பாயிண்ட் நம்ம எழுதும்போது கரெக்டா போது எழுதிருக்கணும். கரெக்டா எழுதியிருக்கணும். ஆமா, இவங்க கரெக்டா தான் ஓகே சார். கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த சரிங்க சார். கான்ஸ்டியூஷன்ல யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே சொல்லல. கரெக்ட் தான். ஆ ஓகே சார். ஓகே. ஸோ இவ்வளோ டீப்பா வந்துட்டு மேக்ஸிமம் எக்ஸாம்லயும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நாம எழுதும் போது கொஞ்சம் தெளிவா எழுதிக்கிட்டா வந்துட்டு நாம கரெக்ட் சார். கொஞ்சம் இதா இருக்கலாம். தப்பு ஓகே. தப்பு இங்க கண்படாம இருந்தா சரி. ஓகே சார். அதுதான். இப்ப திருத்துறவங்க பால்ட்டிவாதியாரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவ்வளவுதான். சார். செத்தோம் நாம. ஓகே ஸோ சார். அதுதான். சரிங்க. ஸோ சர்க்குலர் நம்பர் போட்டுருங்க, டேட் போட்டுருங்க. சரிங்களா? அதே அது மாதிரி எந்த ஓகே. அது போடணுமான்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எழுதுறதுனால. போடணும், கண்டிப்பா போடணும். இங்க பாருங்க, சரி. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஸ்கிங் டு இந்த வீடியோ கேம்ஸ் வந்துட்டு வயலன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சர்க்குலர் வந்துட்டு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த சர்க்குலர் உங்களே சர்க்குலர் தான் எழுத சொல்றாங்க. நீங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க, அந்த சர்க்குலருக்கு நீங்க சர்க்குலர் போடுவீங்களா? இல்ல, இல்ல. அது ஆல்ரெடி முன்னாடி குடுத்த சர்க்குலர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது கூட இப்ப ரெப்ரசன்டேஷன் தான் ஃபர்தரா நம்ம திருப்பி சர்க்குலர் குடுக்குறோம். அந்த மாதிரி நான் எழுதுனேன் சார். நீங்க ஆப்டா கவர்மெண்ட் ஆர்டர்னே போட்டுருங்க, பிரச்சனையே டைரக்டாவே வராது. கவர்மெண்ட் அவங்களே இது ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லாவே இல்ல ஓகே. ரெஃபரன்ஸ்ல கவர்மெண்ட் சர்க்குலர்னு போடாம கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர்னு போட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்னு போட்டுருங்க. இந்த கவர்மெண்ட் இந்த ஓகே சார். எபோ ஜிஓ stated that a certain guidelines to all the schools to be seated on using mobile phones in school hours by the ஓகே children சார். as well as the staff of schools. எங்க இருக்கு? Okay, super. This many percentage of the parents about video games in the long time it is informed that playing violent video games may cause many effect to children's like lack of intelligence and even also to that games. அது என்ன to that games, to the gamesனு போடுங்க. அந்த ஓகே சார். இல்ல to that gameனு போடுங்க. to that அது என்ன கேம் அந்த வீடியோ சொல்லியிருக்காங்க, கேம்ஸ் violent அவங்க கேம். சொல்றது. to ஆமா. that violent வீடியோ கேம்னு போடுங்க. ஓகே சார். இது என்னது மேடம், ஆல் டிஸ்ட்ரிக்ட் யாருக்கு கொடுக்குறீங்க? ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன் கீழே சார். அது ஆக்சுவலி 2 வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், கீழே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் கீழே அட்ரஸ் போட வேண்டாம்னு சொல்றீங்களா சார்? நீங்க கொடுத்ததே ஆல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான், மறுபடியும் எதுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட்? அனைத்து நீங்க படிச்சு பாருங்களேன், அது அனைத்து மாவட்ட கம்ப்ளீட் ஆகல. கல்வி அலுவலர் முடிஞ்சிருச்சு. அனைத்து மாவட்டம்னு எப்படி போடுவீங்க? சரி ஓகே சார். இல்ல சார், இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு போட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் போடுவோம்ல, டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸோ அது அந்த வந்து மாதிரி. அனைத்துக்கும் வராது. ஓகே சார். சரி ஓகே சார். அப்ப இது வேண்டாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் அது இது மட்டும் அது சொன்னா மட்டும் போதும். போட்டா கீழே போதும், அவ்வளவுதான். ஆ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆ தேவையில்லை. இது அண்டர்ஸ்டுட். சரி. ஓகே சார். புரியுது சார். ஸோ இது வந்துட்டு எஸ்எஃப் ஸ்டாக் ஃபைல் ஓ ஆ காப்பி. ஓகே சார். இது என்னது மேடம்? ஸ்டேட் எஜுகேஷன், எங்க சார்? ஸ்டேட் எஜுகேஷனல் எங்க
2க்கு மேல எழுதிருக்கீங்க சைன்டு. 2க்கு மேல இந்த இடத்துல ஸ்டேட் எஜுகேஷனல் டைரக்டர்னு எழுதியிருக்கேன் சார். எஜுகேஷனல் டைரக்டர். ஓகே, டைரக்டர்னு போடுங்க போதும். சரி, ஓகே சார். அப்படிதானே சைன் போடுவாங்க எல்லாரும், டைரக்டர்னு போடுவாங்க, அதெல்லாம் மேல சைன் போடுவாங்க. ஆமா. ஓகே சார். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸாமுக்குன்னு பார்க்காதீங்க. உங்களோட நீங்க லெட்டர் போடுவீங்க தெரியுங்களா, அஃபிஷியல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டரோட ஃபார்மெட்டை மனசுல வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன ஓகே. வந்துட்டு டைப் பண்றீங்களோ, என்ன அடிக்கிறீங்களோ, அதே தான் நீங்க வந்துட்டு எழுத போறீங்க. சரிங்களா? ஸோ அது வேற, சரிங்க. இது வேற கிடையாது. அதனால நீங்க வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க உங்க ஹையர் அஃபிஷியலுக்கு வைக்கும்போது எப்படி வைப்பீங்களோ அந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துருங்க மைண்டுக்கு. சரிங்களா? ஸோ அதுல ஓகே சார். என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க. சரிங்களா? ஆ சரிங்க சார். இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புவோம். இப்ப ப்ரொபோசல் அனுப்புறோம் அப்படின்னா கூட நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் அனுப்புவோம். ஆனா இப்ப நம்ம இவங்க கேட்கற இது எல்லாமே வந்து ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புற மாரி இருக்கணுமா? அது எனக்கு தெரியல சார். அது என்ன பண்ணணும்? இல்ல, இல்ல, இது வந்து இப்ப நான் வேற பாத்தீங்கன்னா ஏதாவது வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்புற மாரி இருக்குமான்னு கேட்கிறேன். இல்ல, இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் சர்க்குலர் டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஸ்கிங் டு ப்ரொவைட் அட்வைசரி கைட்லைன்ஸ் டு த ஸ்கூல்ஸ் ஆன். அது அப்பனா ஹையரார்கி வந்துட்டு மேல இருந்து கீழே. சரிங்களா? ஸோ ஆ, மேல இருக்கிறவங்க தான் கீழே இருக்கவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். ஆ. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அப்போ இங்க ம். வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹெட் யாரோ, ஹெட் இங்க வந்துட்டு டைரக்டர்னு போட்டீங்க. ஸோ ஏன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் வந்துட்டு ஹெச்ஓடியா இருக்கலாம், ஆ. இல்ல செக்ரட்டரி தான் வருவாங்களா? உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, யார் வருவாங்க? அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஐ மீன் செக்ரட்டரியேட்ல இருந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கணுமா? இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி குடுக்குற மாரி இருக்கணுமான்னு டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹெச்ஓடி கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆ, கவர்மெண்ட்ல ஆ, இருந்து கொடுக்கறது என்னைக்குமே ஆர்டர் தான், கவர்மெண்ட் ஆர்டர் தான். ஓகேங்களா? ஆ. ஓகே ஸோ சார். சர்க்குலருங்கிறத மறந்துடுங்க. ஸோ சர்க்குலர்னு வந்தாவே ஹெச்ஓடியில இருந்து ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஹெச்ஓடில இருந்து கவர்மெண்ட் அனுப்புறோம். ஆரம்பிச்சிடணும். ஓகே ஸோ சார். அது உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா பெட்டர், ஒரு பெட்டர் இது மாதிரி. ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறீங்க. ஒரு ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் போடுறப்ப மறுபடியும் கவர்மெண்ட்ல இருந்தே வரக்கூடாது. ஸோ அப்படிங்கும் போது ஆ, வந்துட்டு நீங்க அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த இது வந்துடும். டிபார்ட்மெண்ட் அனுப்புற மாரி இருக்கு. ஓகே சார். ஸோ இதுதான். ம். எனக்கு அதுதான் குழப்பமாயிருச்சு. ஏன்னா லெட்டருமே அதே மாதிரி இது பண்ண சொல்லியிருந்தாங்களா? அதனால நம்ம எங்கருந்து அனுப்பணும்னு தெரியல. ஏன்னா நான் வந்து லெட்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டு சாரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீசர்ல இருந்து எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்புற மாரி நான் அனுப்பிச்சிருந்தேன். ஆனா இங்க அவங்க கேட்கறது டைரக்ட்டா கவர்மெண்ட்ல இருந்து அனுப்ப சொல்றாங்களான்ற மாரி எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு. அதனால நான் கேட்கிறேன். ஓகே இல்ல, சார். அப்பனா வந்து நம்ம இல்ல. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புற மாரி அனுப்பிச்சாலே ஓகே, கரெக்ட்டா ஓகே. இருக்கும். ம். சரிங்க சார். எனக்கு கிராமர்லாம் பயமே இல்ல சார். கிராமர்லாம் கூட நான் பண்ணிருவேன். எனக்கு டிரான்ஸ்லேஷன், எஸ்ஸே ரைட்டிங் தான் கொஞ்சம் பயமா இல்ல இருக்கு. மேடம், அது பேப்பர் படிங்க. பேப்பர் படிக்க படிக்க சரியாயிரும். சரிங்களா? ஆ, ஓகே சார். ஸோ தமிழுக்கும் நான் சொன்ன இங்கிலீஷ் அந்த இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஆ. ஒரு நிமிஷம் மேடம்.
ஸோ அந்த அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க மேடம். சரிங்களா? ஓகே சார். ஏறலாம் விடுதலை வீரர்கள் பல்வேறு இல்ல மேடம், கொஞ்சம் படிச்சு எழுதுங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும். இன்னும் பாயிண்ட்ஸ் வேணும். சரிங்க இன்னும் சார். கொஞ்சம் ஏன்னா தமிழை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து தான் வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் முன்னுரையும் முடிவுரையும் வந்து ப்ரீடாமினண்டா பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஓகே சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மட் வச்சிருங்க. இது மாதிரி இது வந்தா நான் இது மாதிரி இந்த இன்ட்ரடக்ஷன் தான் கொடுப்பேன். அப்புறம் இது மாதிரி கன்க்ளூஷன்ல தான் முடிப்பேன். அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஓகே உங்களுக்கு சார். வந்துட்டு இது ஃபுல்லா பண்ணி ப்ரிப்பேர் வச்சிருங்க. பண்ணிட்டு அது ஓகே ஆமா, சார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுங்க. சரிங்களா? சரிங்க சார். இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். No issues. அதுல இருக்கிறத நீங்க அப்படியே பார்த்து எழுத போறீங்க இதெல்லாம். ம். இருந்தா அப்படின்னு கண்டிக்கணும். உரிமை, தேச ஒருமைப்பாடு என்பது பல மதம், மொழி, இனம், பண்பாடு போன்றவற்றை கொண்டிருந்தாலும் அதை கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. சரிங்களா? ஸோ ஓகே பார்க்குறவங்களுக்கு சார். வந்துட்டு ம், புரியணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆ மற்றபடி உங்களுக்கு ஓகே இல்லை, சார். இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கப்புறம் சில இதுல வந்துட்டு நீங்க என்ன இது பண்றீங்கன்னே புரியல. இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்றது கரெக்டா ஸ்கேன் பண்ணீங்களா, இல்ல ஸ்கேனிங் சார். மிஸ்டேக்கா, இல்ல இதுவான்னு தெரியல. இல்ல நான் இல்ல சார். ஓகே. நான் எழுதுனது கரெக்ட்டா தான் எழுதியிருக்கேன். பட் அதுல ஓகே. அப்படி வந்திருக்கு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நவடேஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. புரியல நவடேஸ் சார். நவடேஸ்ங்கிறது கடைசியா சேர்க்குறீங்கல்ல. ஆமா சார்.
அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது nowadays there is a ஓகே. demand for use of computers or increased. ஓகே சார். So there is a demand அப்படின்னு சேர்த்துங்க. the demand forனா வந்துட்டு தி வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ ஏதாவது ஒன்று ஒரு என்ன சொல்றது, சொல்லுங்க. சூப்பர்லேட்டிவ், த ஒன் அண்ட் ஒன்லி, ஒன் ஆஃப் த, அது மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சரி. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தேர் இஸ் எ டிமாண்ட், அது மாதிரி கொண்டு வாங்க. தேர் இஸ் எ நியூ ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் பீஸ். 20 years பிஃபோர் வேண்டாம், இயர்லி அந்த ஆப்டான இதை சேர்த்துங்க. பிஃபோர்னு நம்ம இந்த இதில் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? என்னங்க பாக்குறேன் சார். ஓகே சார். இப்படி வந்துட்டு இந்த பிஃபோர் வந்துட்டு கடைசியா முடிக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு சப்பார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ பிஃபோர் ஆமா வந்துட்டு சார். சப்பார்டினேட் கிளாஸ்ல வரும், மெயின் கிளாஸ் தான், அதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸா வரும், சரிங்களா? ஸோ இந்த பிஃபோர் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு எது இண்டிபெண்டன்ட், இந்த இதுல எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், எது வந்துட்டு சப்பார்டினேட் கிளாஸ்னு நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஓ, அப்படின்னா நம்ம முன்னாடி போடணும்னு சொல்றீங்களா சார்? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கறது வந்து முன்னாடி அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்க. அப்படி கூட போடலாம். இல்லாட்டி வந்துட்டு தேன் 20 இயர்ஸ் இயர்லியர் அப்படின்னு போட்டு முடியுங்க. இந்த பிஃபோருக்கு அந்த வார்த்தை, அந்த பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறத வந்துச்சுன்னா சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்ல வரணும், பிஃபோர்னு போட்டு முடிக்க கூடாது. ஓகே சார். டிரான்ஸ்லேஷன் அடிக்கல் தெரிச்சல் மட்டும் இல்லாம எழுதுங்க, சரிங்களா? ஸோ சரிங்க சார். ஓசோனுக்கு வந்து தமிழ்ல நீங்க ஓசோன் தான் சொல்லுவீங்களா? ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப வீக் சார், ஓகே, அதான் யோசிச்சேன். இல்ல அதை நீங்க இது பண்ணிட்டே இருங்க. தமிழ் கொஞ்சம் தமிழ் பேப்பர் படிங்க, எடிட்டோரியல், தமிழ் எடிட்டோரியல் படிங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு சரி. ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஓகே சார். பெயருக்கு எழுத்தை சரியான பயன்படுத்தும் அரசு துணைச்செயலாளர், அனைத்து துறை நுட்பமாக இருக்கும் நாடு அரசு பொதுத்துறை தலைமைச் செயலகம் சென்னை. நீங்க வந்து வித்தின் த செக்ரட்டரியேட்குள்ளேயே போடுறீங்க, அப்படிதானே அங்க மேடம்? ஆமா சார். அங்க வந்து சொல்லியிருக்காங்களா அனைத்து துணையருக்கும் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது என்னது மேடம்? படுகிறீர்கள். கேட்டுக்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளேன்னு போடுங்க, சரிங்களா? ஓ, ஏற்றுக்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளேனா சார்? பணிக்கப்பட்டுள்ளேன். ஏன்னா ஆ இவர் வந்துட்டு நீங்க துணை செயலாளர் தான் சொல்றீங்க, ஓகேங்களா? டெப்டி ஓகே சார். செக்ரட்டரி சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்றது வந்துட்டு அனைத்து துறை செயலாளருக்குன்னு போடுறீங்க.
ஓ! ஸோ அவங்களோட ஹைரார்கிக்கு இங்க அதிகமா ஹைரார்கி ஓகே சார். வந்துட்டு இதா இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஆ, கடைசியா பணிக்கப்பட்டுள்ளேன்னு போட்டீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு யாரோ டைரக்ஷன் குடுத்துருக்காங்கங்கிற அர்த்தம் வந்துரும். ஓகே சார். சரிங்களா? அப்ப செக்ரட்டரி போடுற மாரி இருந்துச்சுன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். ஆனா செக்ரட்டரி போடுற அதுக்கு மாரி கீழ இருந்தீங்கன்னா. இருக்க அஃபிஷியல் ஆ ஓகேங்களா? ஓகே சார். இந்த பாயிண்ட் நாங்க இது மாத்திக்கிறேன். ஓகே குடுத்ததே சார். இதுக்கு தான். அனைத்து துறை செயலாளர்கள் அந்த துணை செயலாளர் குடுத்ததே அந்த கான்செப்ட்க்கு தான் நாங்க குடுத்தது. ஓ! ஓகேங்களா? ஸோ ஓகே சார். அதிலிருந்து சரிங்க. தான் நீங்க இன்கேஸ் நீங்க இது சில பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஹெச்ஓடிஸ்க்கு குடுத்திருந்தாங்க. ஹெச்ஓடிஸ் குடுக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க டைரக்ட்டா அனைத்து துறை செயலாளர்கள்னே போட்டீங்க. ஸோ அப்படிங்கும்போது வித்தின் செக்ரட்டரியேட்குள்ள தான் இந்த லெட்டர் இருக்க போகுது. ஆ, அப்படிங்கும்போது அதுக்கான இத நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஓகே சார். சரிங்க சார். இம்ப்ளிகன்ட் கட்டன்சி இது ஓகே. எளிமை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். மிகுந்த மாறாக ஃபெசிலிட்டிஸ் வகைகள் அடிக்கடி ஓகே. சரி ஓகே மேடம். ஸோ நல்லா பண்ணுங்க. இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் வந்துட்டு நல்லா எழுதுங்க. சரிங்களா? ஆ, அடுத்தது இந்த ஓகே சார். இந்த பேப்பர் சேவ் பண்ணப்படும். கடைசியா உங்களோட மாடல் டெஸ்ட் இருக்கும்போது இது மாரி 1 to 1 செஷன் நடக்கும். அப்ப இந்த தப்ப என்னென்ன சொன்னனோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதே தப்ப மறுபடியும் ஆ, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மாடல் டெஸ்ட், சரிங்க. ரிவிஷன் டெஸ்ட் வரப்ப. சரிங்களா? பாருங்க. ஓகே. சரிங்க சார். தேங்க் யூ மேடம். சார் எனக்கு ஒரு ஹெல்ப். இப்ப எனக்கு அந்த இப்ப நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கல்ல, ஆமாம் மேடம். ஆ அதுல எனக்கு எவ்வளோ மார்க்குன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்காக தான் சார். இங்க பாருங்க மார்க்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபீட்பேக் தான் மெயின். மார்க் வந்துட்டு நான் 100க்கு 100 கூட வச்சுக்கங்கன்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். இந்த ஃபீட்பேக் மட்டும் எடுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். ஸோ சரிங்க சார். ஃபீட்பேக் மட்டும் எடுத்துக்கங்க. மார்க்க பத்தி வந்துட்டு கேட்கவே கேட்காதீங்க. சரிங்களா? நான் குடுத்த ஃபீட்பேக் தான் அதுல முக்கியம். அது மார்க் ஃபீட்பேக் வந்துட்டு ஓகே. தேவையே இல்ல. ஓகே சார். சரிங்க ஓகேங்களா? சார். ஸோ ஓகே அத சார். மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி. ஸோ ஓகே. அடுத்த மாடல் டெஸ்ட்ல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சரிங்க. டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்டாஃப் திருப்பி கையில குடுத்துருவாங்க. கடைசியா நீங்க எழுத போறது நெக்ஸ்ட் மந்த் அ 2nd வீக்ல இருந்து மறுபடியும் 1 to 1 செஷன் இருக்கும். அப்ப வந்துட்டு இதே மாரி வந்துட்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ, அந்த உங்களோட பேப்பர வச்சு ஆல்ரெடி நீங்க பண்ண தப்பு என்ன? இப்ப வந்துட்டு என்ன அதே தப்பு பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத பார்த்து சொல்லுவோம். சரிங்களா? சரி. ஸோ மேக்ஸிமம் அத ஓகே. பண்ணாதீங்க. ஓகே. சரிங்க சார். ஓகே ஓகே மேடம். சார். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார்.